தமிழக அரசியல் களத்தில் எப்போதும் ஒரு சிலர் தனித்துவமான தனது பண்பாலும் மக்களிடம் நெருக்கமாகவும் அவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவுவதிலும் அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதிலும் தனித்துவமான தலைவர்களின் வழியை பின்பற்றுவதிலும் ஒரு சிலரே உண்டு. தன் கட்சி தன்னை தேர்தல் வேட்பாளராக அறிவித்த போது அந்த தேர்தலில் தான் தோல்வியை தழுவினாலும் தான் நின்ற தொகுதி மக்களை எப்போதும் மறக்காத ஒரு பண்பாட்டு அரசியல்வாதி ஒருவரை பற்றிய சிறப்பு பார்வைதான் இது. மக்களால் அன்புடனும் பாசத்துடனும் டிஆர்எஸ் என்று அழைக்கப்படுபவரும் தன்னலமற்ற மக்கள் சேவகரும் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் கழக தலைமை செயற்குழு உறுப்பினருமான டிஆர் சண்முக சுந்தரம் தான் வேட்பாளராக நின்ற மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் சென்று மக்களுடன் மக்களாகவும் அவர்களின் குடும்பத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் அவர்களின் ஒருவராகவும் கலந்து கொள்கிறார் என்பது அவரின் பண்புக்கு சிறந்த உதாரணம் என்று சொல்லலாம். பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்குதல், சீருடை வழங்குதல், மழை வெள்ள காலங்களில் பாதிக்கப்படும் மக்களுக்கு துணிகள், உணவுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வழங்குதல், அவர்களுக்கு தங்குவதற்கு பாதுகாப்பான இடங்களை ஏற்படுத்தி கொடுப்பது, பண்டிகை காலங்களில் புத்தாடைகளை வழங்குதல், இப்படி எண்ணற்ற சேவைகளை செய்து வருகிறார் நமது டிஆர்எஸ். பொங்கல் திருநாள் விழாவில் 3 நாட்களில் 100க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அப்பகுதி மக்களுக்கு பொங்கல் பரிசுகள், புத்தாடைகள், அன்னதானம், உணவு பொருட்கள் வழங்கி உள்ளார். டிஆர்எஸ் மெகா சிட்டி ஊர் பொதுமக்கள் இணைந்து நடத்திய சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்றனர். நகர திமுக சார்பில் காரமடை நகர கழக செயலாளர் வெங்கடேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த சமத்துவ பொங்கல் மற்றும் விளையாட்டு போட்டியில் பங்கேற்றினார். மலை கிராமமான பில்லூர் டேம் அருகில் உள்ள பூச்சமரத்தூர் மற்றும் தொண்டை கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்களுடன் விழாவில் பங்கேற்று அவர்களுக்கு பொங்கல் பரிசுகள், மலைவாழ் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், குடும்பத்திற்கு தேவையான அரிசி, மளிகை பொருட்கள் வழங்கினார். ரேயின் நகரில் KA ரங்கசாமி கவுண்டர் கலையரங்கத்தில் நடந்த 32ஆம் ஆண்டு பொங்கல் விழாவில் பங்கேற்றினார். என்று முகமலர்ச்சியுடன் அநேக நிகழ்ச்சிகளில் பங்கேற்றினார். தன்னலம் பாராமல் மக்களின் நலனில் அக்கறையுடன் மக்களோடு மக்களாக அவர்களின் குடும்பங்களில் ஒருவராக தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்ட மக்கள் சேவகர், தங்கள் வீட்டு பிள்ளை என்று மக்களால் கொண்டாடப்படும் டிஆர்எஸ் என்று மக்களால் பாசத்துடனும் அழைக்கப்படும் டிஆர் சண்முக சுந்தரம் அவர்களின் மக்கள் சேவைகள் தொடர ஈகிள் நியூஸின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது.